ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவிழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம், உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கி செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நம்ம உடம்புல ஒவ்வொரு மண்டலங்கள், ஒவ்வொரு டிவிஷன், அதை திடப்படுத்தக்கூடிய பயிற்சிகளாக பார்த்துட்டு வரோம். அப்படி நம்ம பயிற்சி பண்ணும் பொழுது எல்லா உறுப்புகளும் நன்றாக இயங்கும், உடம்புல எல்லா டிவிஷனும் மிகச்சிறப்பாக இயங்கும். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது வெப்ப ஓட்ட மண்டலம். நம்ம உடம்புல உஷ்ணத்தினுடைய தன்மை கரெக்டாக இருக்கணும். அந்த சூடு அதிகமானாலும் குறைந்தாலும் நமக்கு உடல் ரீதியாக பல பிரச்சனை ஏற்படும். ரொம்ப ஹீட் ஓவர் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபீவர் வந்துடுது. உடல் உஷ்ணம் குறைய 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 நமக்கு குளிர் காய்ச்சல் வர ஆரம்பித்து விடும். அப்போ உடலில் ஒவ்வொரு உறுப்புகளும் அந்த அதிக உஷ்ணத்தை தாங்கக்கூடிய நிலை இல்லை அப்படின்னா சிறுகுடல் பெருங்குடலில் புண்கள் வர ஆரம்பிச்சிருது. அப்போ உடலில் உஷ்ணம் சமமாக இருக்கணும். அதிகமான உஷ்ணம் வரும்போது பைல்ஸ் கம்ப்ளைண்ட் வரக்கூடிய நிலை ஏற்படுகின்றது. அப்போ ஒவ்வொரு மனிதனுமே தனது உடலில் உஷ்ணத்தினுடைய தன்மையை சரியாக இயங்க செய்யணும். அதான் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய வெப்ப ஓட்ட மண்டலம். எல்லா உடல் பகுதிகள் அனைத்திற்குமே அந்த சீராக வெப்ப ஓட்ட மண்டலம் கரெக்டாக, அந்த உஷ்ணம் கரெக்டாக இருந்துகிட்டே இருக்கணும். எல்லா மண்டலங்களுமே நன்றாக இயங்கணும் அப்படின்னா அதற்கும் மனதுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. மனம் சாந்தமாக இருக்கணும், மன மகிழ்ச்சியாக இருக்கணும். அப்போ தான் அந்த உடம்புல உஷ்ணத்தினுடைய தன்மை சரியாக இருக்கும். அப்போ அந்த மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதும் உடல் மனம் இரண்டையும் ஆன்மாவோடு இணைக்கக்கூடிய கலை தான் யோக கலை. அப்போ இந்த நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய மெய் உணர்வுலேருந்து அந்த சுத்தமான பிராண காற்றை எல்லா உறுப்புகளுக்கும் நன்றாக பரவ செய்யலாம். ஸோ இந்த பயிற்சிகளை நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக வலது பக்க இடது பக்க நரம்பு மண்டலங்கள் அந்த பகுதி முழுக்க வெப்ப ஓட்டம் சீராக இயங்கும். அப்போ மனம் சாந்தமாக இருக்கும், மனம் அமைதியாக இருக்கும், நம்ம உடம்புல அந்த உஷ்ணத்தினுடைய தன்மையும் கரெக்டாக இருக்கும். இன்றைக்கு நிறைய நபர்கள் ஒரு பல வகையான திங்கிங்கில் அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கும்போது ஓவர் ஹீட் ஆகிடுது. அவங்க உட்கார்ந்த இடத்த எழுந்து பார்த்தீங்கன்னா, தொட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹீட்டாக இருக்கும். அப்போ என்ன சொல்கிறாங்க, ஹீட் பாடி சார் அப்படிங்கிறாங்க. அது எதனால் வந்ததுன்னா மனதில் எழுந்த எண்ணங்கள். நல்ல ஒரு உறக்கம், நல்ல டீப் ஸ்லீப்பிங் இல்லை, நல்ல உறக்கம் இல்லை அப்படின்னா லிவருக்கு சக்தி குறையும். லிவருக்கு சக்தி குறைஞ்சின்னா கண் எரிச்சல் ஏற்படும். ஹீட் அதிகமாகும் போது கண் எரிச்சல், பாதை எரிச்சல் இந்த மாதிரி ஏற்படும். அப்போ நம்ம உடலுக்கு சரியான ஓய்வு கொடுத்துக்கிடணும். அந்த ஓய்வை கொடுத்து கொண்டு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகளை அழகாக எடுத்துகிட்டே வாங்க. நமது உடம்பில் வெப்ப ஓட்ட மண்டலம் சீராக இயங்கக்கூடிய பயிற்சிகளை பள்ளி மாணவ செல்வங்களுக்கு குழந்தை பருவத்திலே பயிற்று விட்டுருங்க. வளர்ந்து வருகின்ற காலகட்டத்தில் அவங்களுடைய உடல்நிலையும் நல்லாயிருக்கும், மனசும் நல்லாயிருக்கும். சுத்த உஷ்ணம்னு சொல்லக்கூடிய அந்த சுத்த உஷ்ணம் நன்றாக இருக்கும். போட்டி பொறாமை சூழ்ச்சி இந்த மாதிரி வரும்போது உடலில் அசுத்த உஷ்ணமாக மாறிவிடுகின்றது. அப்போ உடலில் சுத்த உஷ்ணம் இருந்தால் பியூரிஃபைடு பிளட்டாக இருக்கும். ஸோ இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, இது சுகாசன நிலை. நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க, முதுகெலும் நேராக வச்சுக்கோங்க, பிரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. முதல் முத்திரையாக நம்ம பார்க்கக்கூடியது தியான முத்திரை. இடது கை கீழே வலது கை மேலே இந்த ரெண்டு பெருவிரல் நுனியும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. கை மடியில் வச்சுக்கலாம். மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். இப்போ இந்த மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள். தலை முதல் கால் வரை உடல் வெளித்தசைகளில் உஷ்ணத்தினுடைய தன்மை சமமாக இருப்பதாக எண்ணுங்கள். உடல் உள்ளுறுப்புகள்லையும் எல்லா உறுப்புகள்லையும் ஓவர் ஹீட்டில் உஷ்ணத்தினுடைய தன்மை சமமாக இருப்பதாக எண்ணுங்கள். வெப்ப ஓட்ட மண்டலம் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்த முத்திரை முகுள முத்திரை. பெருவிரல் நோக்கி 4 குவித்து வச்சுக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். உடல் முழுக்க வெப்ப ஓட்ட மண்டலம் சீராக இருப்பதாக எண்ணுங்கள். ஓவர் ஹீட் உடலை விட்டு வெளியேறுவதாக எண்ணுங்கள்.
காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை சின் முத்திரை, பெருவிரல் ஆள்காட்டி விரல் நுனி. ஒரு 3 முறை இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். நார்மல் பிரீத்திங். உடல் மனதில் இருக்கக்கூடிய ஓவர் ஹீட் வெளியேறுவதாக எண்ணுங்கள். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ணுறேன். ஒரு கால் மட்டும் மேலே பண்ணுறேன். நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. முதுகெலும் நேராக வச்சுக்கோங்க. ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. தியான முத்திரை. இடதுகை கீழே வலதுகை மேலே இந்த 2 பெருவிரல் நுனியும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. கை மடியில் வச்சுக்கலாம். மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள். 3 டைம்ஸ். உடலில் உஷ்ணத்தினுடைய தன்மை சமமாக இருப்பதாக எண்ணுங்கள். வெப்ப ஓட்ட மண்டலம் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை முகுள முத்திரை. பெருவிரல் நோக்கி 4 குவித்து மேல் நோக்கி வச்சுக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். உடலில் வெப்ப ஓட்ட மண்டலம் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள். ஓவர் ஹீட் உடலை விட்டு வெளியேறுவதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணி. அடுத்த முத்திரை சின் முத்திரை. பெருவரல் ஆள்காட்டி விரல் நுனி. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள். 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். உடல் முழுக்க உஷ்ணத்தினுடைய தன்மை சமமாக இருப்பதாக எண்ணுங்கள். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நேர்களே, இப்போ சுகாசனத்துக்கு வந்துட்டு வஜ்ராசனத்தில் இந்த முத்திரையை ப்ராக்டிஸ் பண்ணி காமிக்கிறேன். 2 முட்டிகளும் இந்த மாதிரி சேர்த்து வச்சுக்கோங்க. கை முட்டியில் வச்சுக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள். 3 டைம்ஸ். தியான முத்திரை. இடதுகை கீழே வலதுகை மேலே 2 பெருவிரல் நுனியும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. கை மடியில் வச்சுக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள். 3 டைம்ஸ். உடலில் ஓவர் ஹீட் வெளியேறுவதாக எண்ணுங்கள். வெப்ப ஓட்ட மண்டலம் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை முகுள முத்திரை. பெருவிரல் நோக்கி 4 குவித்து மேல் நோக்கி வச்சுக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள். 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். உடலில் ஓவர் ஹீட் அதிகமான உஷ்ணம் வெளியேறுவதாக எண்ணுங்கள். வெப்ப ஓட்ட மண்டலம் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள். தலை முதல் கால் வரை உடல் வெளித்தசைகளில் இருக்கக்கூடிய ஓவர் ஹீட், உள் உறுப்புகளில் இருக்கக்கூடிய ஓவர் ஹீட் வெளியேறுவதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. சின் முத்திரை. பெருவிரல் ஆள்காட்டி விரல் நுனி. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள். 3 டைம்ஸ். உடலில் ஓவர் ஹீட்
உடலை விட்டு வெளியேறுவதாக எண்ணுங்கள். வெப்ப ஓட்ட மண்டலம் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள். ஒவ்வொரு உறுப்புகளிலும் இருக்கக்கூடிய ஓவர் ஹீட் வெளியேறுவதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. இப்போ சுகாசனத்துக்கு வந்துட்டு அர்த்த பத்மாசனத்தை ஒவ்வொரு காலாக மாற்றி ப்ராக்டிஸ் பண்ணுறோம். சுகாசன நிலை. இப்போ அர்த்த பத்மாசனம். முதல்ல இடது கால் மேலே போட்டுக்கிறேன். 2 கை சின்முத்திரை. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள். நார்மல் பிரீத்திங். உடலில் இருக்கக்கூடிய ஓவர் ஹீட், அதிக உஷ்ணம் வெளியேறுவதாக எண்ணுங்கள். 1 நிமிடம். இப்போ அப்படியே கால் மாற்றிக்கிடுறேன். வலது கால் மேலே போட்டுக்கிட்டேன். 2 கை சின்முத்திரை. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். உடலில் இருக்கக்கூடிய ஓவர் ஹீட் வெளியேறுவதாக எண்ணுங்கள். 1 நிமிடம் முதல் 2 நிமிடங்கள். நேயர்கள், இன்றைக்கு பார்த்த பயிற்சி எல்லா வயதினருக்கும் ஏற்ற பயிற்சி. நம்ம உடம்புல உஷ்ணம் சமமாக இருந்தால் தான் எல்லா வகையான முழுமையான ஆரோக்கியத்தோடு வாழ முடியும். எல்லா உள்ளுறுப்புகளும் பல வருடங்கள் திடமாக இயங்கணும் அப்படின்னா அந்தந்த உறுப்புகளில் ஓவர் ஹீட் வரவே கூடாது. அப்போ இன்றைக்கு செய்த பயிற்சிகள் அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நம்ம உடம்புல வெப்ப ஓட்ட மண்டலம் மிகச்சிறப்பாக இயங்கும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.